அலிபினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிரைம் நடந்த இடத்துல அக்யூஸ்டு பெர்சன் வந்து அந்த இடத்துல நான் இல்ல, வேற ஒரு இடத்துல இருந்தேன் அப்படின்றத நிரூபிக்கிறது தான் வந்து அலிபின்னு சொல்லுவோம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 11ல சொல்லியிருக்காங்க. பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 வந்து செக்ஷன் 9ல சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயத்துக்கு முரணா, அதாவது இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ரிலவெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அலிபி ஒரு டிஃபென்ஸாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சென்னையில் ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த அக்யூஸ்டு பர்சன் வந்து நான் மதுரையில் இருந்தேன், அதாவது கொலை நடந்த டைமில் நான் மதுரையில் இருந்தேன் அப்படின்றத வந்து நிரூபிக்கணும். அக்யூஸ்டு பர்சன் வந்து நிரூபிச்சிட்டா அலிபியை ஒரு டிஃபென்ஸாக ஏற்றுக்கலாம். அக்யூஸ்டு பர்சன் தான் வந்து அலிபியை ப்ரூவ் பண்ணணும். ப்ராசிக்யூஷன் சைடு வந்து அலிபியை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இதை வந்து எக்ஸப்ஷன் ஆர் டிஃபென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து அக்யூஸ்டு பர்சன் மேலே தான் இருக்கும். இந்த அலிபியை டிஃபென்ஸாக ப்ரூவ் பண்ண ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். எக்ஸாம்பிளுக்கு அக்யூஸ்டு பர்சன் வந்து மதுரையில் இருந்ததா சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் வந்து யாராச்சும் ஹை விட்னஸ், அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ், டிக்கெட்ஸு, இந்த மாதிரி எதையாச்சும் வச்சு அலிபியை வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். அலிபியை ப்ரூவ் பண்ண அப்புறம் அக்யூஸ்டு பர்சன் வந்து அக்யூட் ஆகிக்கலாம். இதுதான் வந்து அலிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி லா ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.